பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தெய்வ வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர்கள் நன்மார்க்கர் என்று எழுதினாரா சன்மார்க்கர் என்று எழுதினாரா என்று இதுவரைக்கும் ஒரு முடிவற்ற ஒரு நிலையே நீடித்து வருகிறது. எந்த இடத்துல எழுதினார் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் உங்களுடைய முதன்மையான கேள்வியாக இருக்கும். திருவருட்பாவில் 6ஆம் திருமுறையில் ஒரு பதிகம். அந்த பதிகத்திற்கு பாலகிருஷ்ண பிள்ளை வள்ளல் பெருமானார் அந்த பதிகத்திற்கு தனி தலைப்பு ஒன்று வைக்காததால் பதிப்பாசிரியராக இருந்த பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அவருடைய பதிப்பை மேற்கோள் காட்டி தான் இப்போ நான் பேசுகிறதுனால அந்த பதிப்பை சொல்கிறேன். சுத்த சிவ சன்மார்க்க உலகின் ஒருமை நிலை அப்படிங்கிற அந்த பதிகம், அது தெய்வ நிலைய பதிப்பில் சன்மார்க்க உலகின் ஒருமை நிலை அப்படிங்கிற பதிக தலைப்பாக இருக்கும். இது 1885ஆம் ஆண்டு 6ஆம் திருமுறை முதலாக வெளிவந்தபோது வேலூர் பத்மநாப முதலியார் அவருடைய பதிப்பில் இது சமரச நிலை அப்படிங்கிற தலைப்பில் அந்த பாடல் தொகுப்பு இடம்பெற்றிருக்கும். மொத்தம் 11 பாடல். அதில் 5வது பாடல் தான் இந்த கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக அருள் நயந்த நன்மார்க்கர் ஆள்க தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்தெல்லோரும் வாழ்க இசைந்து அப்படிங்கிற இந்த பாடல். இதில் என்ன நமக்கு குழப்பம் வருது அப்படின்னு சொன்னால், எல்லாம் சரிதான், ஆனால் நன்மார்க்கர் ஆள்க அப்படின்ற ஒரு செய்தி இதில் இடம்பெறுகிறது. இது பல பதிப்புகளில் ஒரு சில பதிப்புகளில் மாறி மாறி நன்மார்க்கர் ஆள்கன்னு ஒரு சில பகுதிகளில் இருக்குது, ஒரு சில பதிப்புகளில் சன்மார்க்கர் ஆள்கன்னு இருக்குது. இது சம்பந்தமான ஒரு சிறிய ஆய்வு முடிவை தான், இப்போ ஆய்வு முடிவு கிடையாது, ஆய்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது முதல்ல சொல்லிக்கலாம். இப்போ 1885ஆம் ஆண்டு வேலூர் பத்மநாப முதலியார் ஐயா அவர்களுடைய முதல் பதிப்பில் 6ஆம் திருமுறையுடைய முதல் பதிப்பில் இந்த பாடலில் நன்மார்க்கர் ஆள்க அப்படின்னு இருக்குது. அதுக்கு பிறகு முக்கியமான சில பதிப்புகளில் 1908ஆம் ஆண்டு வெளியான பிரிங்கி மாநகரம் ராமசாமி முதலியார் பதிப்பு மிக முக்கியமான ஒரு பதிப்பு. அது என்ன காரணம்னா, அதில் தான் வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் முதலாக இடம்பெற்ற ஒரு பதிப்பு. அந்த பதிப்பை அண்மை காலங்களில் நான் பார்க்க நேரிட்டது, என்னால் பார்க்க முடிந்தது. அந்த புத்தகமும் இப்போது என்னிடத்தில் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் 636வது பக்கத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்குது. இதிலும் தலைப்பு சமரச நிலை தான். அதில் நன்மார்க்கர் தான் இருக்குது. அதாவது முதல் பதிப்பில் எப்படி இடம்பெற்றிருக்கிறதோ அதுபோல தான் நன்மார்க்கர் என்றே அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படும்படியான ஒரு பதிப்புங்கிறது நம்முடைய கந்தசாமி பிள்ளை ஐயாவுடைய மிக அற்புதமான 6 திருமுறைகளையும் தொகுத்த ஒரு பதிப்பு. அந்த பதிப்பில் நன்மார்க்கர் என்று இடம்பெறாமல் சன்மார்க்கர் என்றே இடம்பெற்றிருக்கிறது. இது என்ன ஒரு மாதிரி நன்மார்க்கர் சன்மார்க்கர்னு இவங்க 3 பேருமே, அதாவது தொழுவூர் வேலாயுதம் மன்னிக்கணும் நம்ம வேலூர் பத்மநாப முதலியார், அதுக்கு அடுத்தது பிரிங்கி மாநகரம் ராமசாமி முதலியார், அதுக்கப்புறம் கந்தசாமி பிள்ளை, இவர்கள் எல்லோருமே வள்ளலாரோடு நெருங்கி பழகியவர்கள், அவருடைய மாணவர்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய பதிப்புகளில் இப்படி முரண்பாடான பதிவுகள் நன்மார்க்கரா சன்மார்க்கரா என்பதற்கு விடை தெரியாத ஒரு குழப்ப நிலை நீடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, வரலாற்று பூர்வமாக ஆய்வு செய்து பல்வேறு பகுதிகளையும் ஒப்பு நோக்கி வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து, அன்பர்களுடைய படியேடு, முதல் பதிப்பு, அதற்கு வந்த பிந்தைய பதிப்புகள் இவ்வளவையும் ஆய்வு செய்து தன்னுடைய பதிப்பில் இதையெல்லாம் ஆராய்ச்சி அடிக்குறிப்புகளாக எழுதி பதிப்பித்து வெளியிட்ட பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பிலாவது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குமா என்றால் அதில் இதை விட அதிகமான குழப்பமே மிஞ்சுகின்ற அளவிற்கு தான் அவருடைய பதிப்பு நிலையும் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா, பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் திருவருட்பாவினுடைய மொத்தம் 12 நூல் தொகுப்பாக அவர் வெளியிட்டிருப்பார். கிட்டத்தட்ட 3150 பக்கத்துக்கு பல்வேறு ஆராய்ச்சி அடிக்குறிப்புகள் எல்லாம் போட்டு வெளியிட்டிருப்பார். அதில் 12வது நூலில் தான் இந்த பதிகம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பதிகத்தில் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் வெளியிட்ட அந்த பதிகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மார்க்கர்னு தான் இடம்பெறுகிறது. ஆனால் இதில் என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தின்னா, 12 நூல் தொகுப்புகளையும் அச்சிட்டு பாலகிருஷ்ண பிள்ளை வெவ்வேறு காலகட்டங்களில் பதிப்பிக்கிறார். அதில் முதல் 3 நூல்களில் முன்னுரை பகுதியில் இந்த பாடலை ஒரு மேற்கோள் காட்டலை. அதாவது இந்த பாடலையும் அவர் இந்த பாடல் அவருக்கு வெகுவாக கவர்ந்திருக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு முன்னுரை பகுதியிலும் கடைசி பகுதியில் இந்த பாடலை அச்சிட்டு அதுக்கு கீழே தான் ஒரு தேதி குறிப்பு அவர் கையெழுத்தெல்லாம் போடுறார். அது மாதிரி கிட்டத்தட்ட 5 இடங்கள் 5 பாடல் தொகுப்புகளில் 5 புத்தகங்களில் முன்னுரை பகுதியில் அவர் சன்மார்க்கர் அப்படிங்கிற மாதிரியே பதிப்பிச்சிருப்பார் அந்த பாட்டை.
அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 தொகுப்புகள்ல அவர் வந்து நன்மார்க்கர்னு பதிப்பிச்சிருப்பாரு. கடைசி இந்த புத்தகத்தில 12வது புத்தகத்தில முன்னுரை பகுதியிலேயும் நன்மார்க்கர்னு தான் பதிச்சிருப்பார். அப்ப அவரும் பல இடங்கள்ல நன்மார்க்கர்னு பதிப்பிக்கிறாரு. ஒரு சில இடங்கள்ல சன்மார்க்கர்னு பதிப்பிக்கிறாரு. பாடல் தொகுப்புல அதாவது பதிக தொகுப்புல நன்மார்க்கர்னே பதிப்பிச்சிருக்கிறார். இப்ப இதில வந்து வரலாற்று முறை தொகுப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 முக்கிய பதிப்புகள்ல சாமுக்கா பதிப்புல மட்டும் தான் சன்மார்க்கர்னு இருக்கு. மற்ற 3 புத்தகங்கள்ல பதிப்புகள்லயும் வந்து நன்மார்க்கர்னே இருக்கு. இந்த விஷயங்கள் இப்படியே இருக்க, தெய்வ நிலைய பதிப்புல என்னவா இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது தெய்வ நிலைய பதிப்புகள்ல பல்வேறு பதிப்புகள் இதுவரைக்கும் வெளியான எல்லா பதிப்புகளிலும் சன்மார்க்கர்ன்னு இடம்பெறல. நன்மார்க்கர் என்று இடம்பெற்றிருக்கு. அ அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க வந்து சத்தியஞான சபை இருக்கு இல்லையா? சபையினுடைய உள்பகுதியிலயும், வெளிப்பகுதியிலயும் பல்வேறு சன்மார்க்க பாடல்கள், பல்வேறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த பாடல்களெல்லாம் அ தொகுத்து அத வந்து பதிப்பித்தவர், அந்த கல்வெட்டுகளாக பொறிச்சவர் வந்து கிருபானந்த வாரியார். அதாவது அவருடைய திருப்பணி காலத்தில, அதனுடைய நிறைவு காலத்தில வந்து இத பதிப்பிச்சவர். அவரே வந்து புத்தகத்தில அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட ரூ. 4,00,000 நான் இந்த திருப்பணிக்காக செலவு செஞ்சேன். அதில பெரும்பகுதி செலவுங்கிறது வந்து இந்த கருங்கல் பாடல்களை எல்லாம் பதிப்பிக்கிறதுக்கு, அத கல்வெட்டுகளாக, அத கருங்கல்லாக பதிப்பிச்சு, அத செய்யறதுக்கே எனக்கு அதிகமான பொருள் செலவு தேவைப்பட்டதுங்கிறத அத வந்து அதில குறிப்பிட்டிருப்பார். அப்படி அந்த கருங்கல் பாடல்கள் எழுதி தொகுத்து வெளியிட்டதையெல்லாம் அவரும் ஒரு நூலாக போட்டிருக்கிறார். தூபி நீராட்டு நினைவு மலர் அப்படிங்கிற இந்த மலர் இது 1950ஆம் ஆண்டு வெளியான இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில 76வது பாடலாக அந்த கருணையில ஆட்சி கடுகி ஒழிக அப்படிங்கிற அந்த செய்தி வருது. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த நூல் நான் எதுக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன்னா, இப்ப நீங்க வந்து சத்தியஞான சபையில சுற்றி வரும்போது, வெளிப்பிரகாரத்த சுற்றி வரும்போது, வெளிப்பிரகாரத்தில கிழக்கு திசையில அதாவது கிணறு இருக்கிற பகுதி கிட்ட நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி உச்சத்தில கொஞ்சம் தொலைவில பார்த்தீங்கன்னா, அண்ணாந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். அதாவது கருணையில ஆட்சி கடுகி ஒழிக அருள் நயந்த சன்மார்க்கர் ஆள்கன்னு தான் அங்க பதிவில் ஆயிருக்கும். எனக்கு என்ன சந்தேகம்னா, இது 1950ல கருங்கல் பாடலாக, கருங்கல்லால் செதுக்கப்பட்ட பாடலாக தான் அவர் பதிப்பிச்சேன்னு சொல்றாரு கிருபானந்த வாரியார். 1977ஆம் ஆண்டு நம்முடைய பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் அதையெல்லாம் பேர்த்து எடுத்துட்டு, கடப்பாக்கல்லுல பதிப்பிச்சார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்படி இருக்கின்றபோது, ஒருவேளை இந்த கருங்கல் பாடல்களுக்கும், கல்வெட்டு பாடல்களுக்கும் இடைப்பட்ட இந்த இடப்பெயர்ச்சி நடக்கின்றபோது, அங்க நன்மார்க்கர்ன்னு இருந்து, ஒருவேளை பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் பதிப்பித்த காலத்தில அது சன்மார்க்கர்ன்னு தவறுதலா இடம்பெற்றிருக்குமோ? அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எனக்கு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் விடை சொல்கின்ற வகையில இந்த நூல் நமக்கு ஒரு தெளிவை உருவாக்கியிருக்குது. அது என்னன்னா, அந்த பாடல் தொகுப்புகள், கல்வெட்டு பாடல் தொகுப்புகள்லாம் வந்து இந்த நூல்ல தூபி நீராட்டு விழா நினைவு மலர்ல வெளியிடப்பட்டிருக்கு. அதில 73வது பாடலாக பக்கம் 75ல் 73வது பாடலாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. அதில கருணையில ஆட்சி கடுகி ஒழிக அருள் நயந்த சன்மார்க்கர் ஆள்க அப்படின்னே இதில பதிவாகியிருக்கு. அப்படின்னா அப்ப கல்வெட்டுல இருக்கிறதும் சன்மார்க்கம், இங்கேயும் இருக்கிறது சன்மார்க்கம் தாங்கிறது நமக்கு பொருளாகிறது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நமக்கு பல பகுதிகளில், பல பதிப்புகளில் நன்மார்க்கர்னு இருக்கு. பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்புலையும் அப்படிதான் இடம்பெற்றிருக்கு. ஒரே விதிவிலக்கா சாமுக்கா ஐயா சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் பதிப்புல இடம்பெற்றிருக்கு. அடுத்தது இந்த கல்வெட்டு பாடல் தொகுப்புல கிருபானந்த வாரியார் ஐயா பதிப்பித்த அந்த இதுலயும் இப்படி இருக்கு. அதே நேரத்தில இதையெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் பாலகிருஷ்ண பிள்ளை நுட்பமாக கண்டறிந்து நமக்கு விடை சொல்கின்றவர். இந்த பகுதியில மட்டும் அவர் ஒரு பெரிய கவனக்குறைவை நிகழ்த்தி விட்டாருங்கிற ஐயப்பாடு நமக்கு ஏற்படுது. ஒரு அகவல்ல கூட நீங்க எடுத்துக்கங்க. 5 செம்படிகள், வள்ளல் பெருமானாருடைய கையெழுத்து, முதல் பதிப்பு, சாமுக்காவுடைய பதிப்பு, இப்படி பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பாட வேறுபாடுகளை எல்லாம் பல்வேறு அடிக்குறிப்புகள் போட்டு நுட்பமாக நமக்கு விளக்கம் சொன்ன பாலகிருஷ்ண பிள்ளை, இதில ஏன் வந்து வேலூர் பத்மநாப முதலியார் பதிப்புல நன்மார்க்கர்னு இருக்கு, சாமுக்கா பதிப்புல அது சன்மார்க்கர்னு இருக்கு அப்படின்றத அவர் ஏன் வந்து சொல்லாம போனாரு? அது ஒரு பெரிய கவனக்குறைவு. இந்த கவனக்குறைவு நமக்கு ஒரு தீர்வு சொல்லாமலே போயிடுச்சுங்கிற ஒரு பெரிய கவலையத்தான் நான் இங்க வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் மேற்கொண்ட ஆய்வுகளில் பெரும்பாலும் நன்மார்க்கர் என்றும், ஒரு சில இடங்களில் அது சன்மார்க்கர் என்றும், பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பிலேயே பாடல் தொகுப்புல நன்மார்க்கர் என்றும்,
அவர் வெளியிட்டிருக்கின்ற முன்னுரை பகுதிகளில் அவர் மேற்கோள் காட்டுகின்ற போது, இந்த பாடல்களை மேற்கோள் காட்டுகின்ற போது, அவர் மிகுதியாக சன்மார்க்கர் என்றும், ஒரு சில இடங்களில் நன்மார்க்கர் என்றும், இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழலில் இந்த பாடல்கள் இந்த பாடல் மட்டும் பதிவாகியிருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது ஒரு சிறிய ஆய்வு. இது தொடர்பான மேலதிகமான கூடுதல் தகவல்கள் இருந்தால் எங்களோடு நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ஆய்வு இந்த குழப்பத்திற்கு எல்லா வகையிலும் வெகு சீக்கிரத்தில் முடிவு தெரிய வேண்டும் என்று நாம் திருவருளையும் குருவருளையும் வேண்டி நிற்போம். நன்றி, வணக்கம்.